மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்களின் விற்பனை தொடர்பான திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. களுவாஞ்சிக்குடி பிரதேசத்துக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் கஜன் தலைமையிலான குழுவினர் சுற்றிவளைப்பை முன்னெடுத்திருந்த நிலையில் நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. அவற்றை விற்பனை செய்ய முற்பட்ட வர்த்தகர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனையினால் சமூக மட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான செயலமர்வு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. இளைஞர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி சமூகத்துடன் இணைந்து மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் குறித்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. கட்நாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று காலை குவைத் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் 300க்கும் அதிகமான ஹஜ்ஜாஜிகள் புனித ஹஜ் கடமைக்காக பயணித்துள்ளனர். இம்முறை சுமார் 3500 பேர் வரை ஹஜ் கடமைகளுக்காக இலங்கையிலிருந்து பயணிக்க உள்ளனர். தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரவிப்பாஞ்சான் குளத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த வடிசாராய உற்பத்தி நிலையம் கந்தலாய் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் முற்றுகையிடப்பட்ட நிலையில் கோடா 47 மரக்குற்றிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 134வது ஜனன தினத்தை முன்னிட்டு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீரூற்று பூங்காவில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் உருவச்சிலைக்கு அருகில் மாநகர சபை ஆணையாளர் எஸ் தனஞ்சயன் தலைமையில் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அம்பாறை கரையோர மாவட்டத்தின் கரையோர பிரதேசத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான சிறுபோக விவசாய விதைப்பு நடவடிக்கைகள் பூர்த்தியடையும் தருவாயில் உள்ளன. தீகவாபி, ஒலுவில், பாலமுனை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4107 ஏக்கர் காணியில் விதைப்பு பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. விதவை பெண்கள் 20 பேருக்கு இளம் பெண்கள் முஸ்லிம் சங்கத்தின் ஏற்பாட்டில் இலவச தையல் இயந்திரங்கள் தெமட்டகொட YMMA மண்டபத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டன. விதவை பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் குறித்த அமைப்பின் தலைவி ஃபவாசா தாஹா தலைமையில் குறித்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது.